அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அப்ப நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸா கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது ஒரு 13 நாள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 13 நாளும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 13 நாளுமே நம்மளுக்கு வேலைகள் இருக்குமா, இல்ல வந்து இந்த டோட்டல் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விரிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்கோட ஏ டு இசட் ப்ராசஸ், இந்த 13 நாள் ப்ராசஸையும் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏயோட ஒரு கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல்ல 3 ரவுண்ட். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? மொத்தம் 13 நாள் ப்ராசஸ். கடந்த வருஷ கவுன்சிலிங்க்கு இந்த வருஷ கவுன்சிலிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் தான் வித்தியாசம். அதாவது போன வருஷம் கவுன்சிலிங்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்ச அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது ஒரு நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 14 நாள் நடக்க போகுதுங்க. போன வருஷம் வரைக்கும் 13 நாள் நடந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் வந்து நடக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 14 நாள் கவுன்சிலிங் ப்ராசஸ்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாங்க. ஸோ இப்போ இதுல முதல் நாள் உதாரணத்துக்கு நான் ஒரு ரவுண்டு 1 எடுத்துக்கிறேங்க. இந்த ரவுண்டு 1ஓட கவுன்சிலிங் முதல் நாள் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20/7/2026. இந்த 20/7/2026 இருந்து 22/7/2026 வரைக்கும் 3 நாளைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது பண்ணலாம். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3ன்னு சொல்றோங்க. அதாவது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆவது நாள்னு சொல்றோம். இந்த 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல் நாள் தான் வந்து வேக்கன்சி லிஸ்ட் அப்படிங்கிறதே ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன சார் வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியறதா வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் ரவுண்டு மாணவர்களுக்கு வந்து வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமே எந்த சீட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சி லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போதான் தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை சீட்டு, எத்தனை கம்யூனிட்டி வைஸ் சீட் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருங்க. இதே நம்மளுக்கு 2வது ரவுண்டு கவுன்சிலிங் போறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல எடுத்தது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை தான் செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்புவாங்க. 3வது ரவுண்டு போறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட்லயும் மிச்சமான சீட்ஸை தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட்ல கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கும் இருக்குது. அப்ப முதல் நாள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க முதல் நாள்ல இருந்தே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வேகன்சி லிஸ்ட் வரவும் அதை உட்கார்ந்து பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. என்னென்ன கல்லூரிகள் சேரலாம், அந்த கல்லூரிகள்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, எப்படி சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பொறுமையா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. டே 2 2வது நாள் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. டே 1 பண்ணலாம் தான், பட் வந்து டே 2ல இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. டே 2வே ஃபைனல் ஆப்ஷன் சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும்லாம் கிடையாது. அதாவது நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டே 3 வரைக்கும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குங்க. 3வது நாளோட 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்போ அந்த 5 மணி வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா உட்கார்ந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சாய்ஸை ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்க ரீசெக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்க டவுட், எத்தனை சாய்ஸ் கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்குறீங்க. எத்தனை சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு கல்லூரியில இருக்கிற அத்தனை சீட்ஸுமே நீங்க வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ இப்போ இந்த 3வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 3.
நீங்க வந்து உங்களோட சாய்ஸஸ்ல ரெடி பண்ணிட்டு ஃபைனலா நீங்க வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திருப்பி என்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்க சாய்ஸஸ் வந்து சேவ் ஆகும். இல்லைன்னா வந்து சப்மிட் ஆப்ஷன் போகாது. நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு அங்க வந்து நம்மளோட சாய்ஸ் லிஸ்ட் அங்க அப்லோட் ஆயிருக்காது. கண்டிப்பா ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ்ங்கிறது சப்மிட் ஆகும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அந்த ஓடிபியை வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ண வேண்டாம். இது வந்து முதல் 3 நாள் ப்ராசஸ். இப்ப இந்த வருஷம் மட்டும் இந்த 4வது நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டுருக்காங்க. இங்க பாருங்க 22ஆம் தேதி முடிஞ்சிருது. இங்க அடுத்து 24ஆம் தேதி தான் வருது. 23ஆம் தேதி கேப் விட்டுட்டாங்க. ஸோ அதை நான் வந்து டே 4ன்னு கன்சிடர் பண்ணல. டே 4ஆ நான் கன்சிடர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறது தான் டே 4ன்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ டே 4 நீங்க கொடுத்த சாய்ஸ் நீங்க 100 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், 500 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், 1000 சாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இந்த 1000 சாய்ஸ்ல ஏதாவது ஒரு கல்லூரியில ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அலோகேட் ஆகும். அந்த அலோகேட் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா 4வது நாள். இந்த ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த 4வது நாள்ல வந்து நமக்கு வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராயமான ஒதுக்கீடு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்க கொடுத்ததுல வந்து அவங்களா ஒரு ரேங்க் அடிப்படையில் நீங்க கொடுத்துருக்க சாய்ஸ் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சீட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதை கம்பல்சரி நம்ம வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப், டிக்ளைன் அண்ட் அப், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் தெளிவாக உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே வீடியோ போட்டுக்கலாங்க. அப்ப அதை வந்து 4வது நாள் கொடுக்குறாங்க. நீங்க இந்த 4வது நாள்ல இருந்து 5வது நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஒண்ணு நான் சீட்டை ஏத்துக்கிறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். இல்ல நான் வந்து சீட்டை அப்கிரேட் போறேன், எனக்கு வந்து வேற சீட்டு மாத்தி கொடுங்கன்னு கேட்கலாம். இல்ல எனக்கு சீட்டே வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து 4வது நாளும் 5வது நாளும் நடக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல. ஸோ இந்த 5வது நாள் சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கம்பல்சரி நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஒரு 6 ஆப்ஷன் இருக்குங்க. இந்த 6 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அடுத்து இந்த 5வது நாளும் 6வது நாளும் நீங்க ஆப்ஷன் கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் 7வது நாள் நம்மளுக்கு. ஸோ 7வது நாள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ங்கிறது ரிலீஸ் ஆகும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்ல கன்ஃபார்ம்டு சீட். அதாவது நீங்க இந்த காலேஜ்ல இந்த சீட் உங்களுக்கு ஒதுக்கியாச்சுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எப்ப கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7வது நாள் கிடைக்குதுங்க. இல்ல நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கல, நான் அப்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து அதே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டே தான் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன காலேஜ்ல சீட் அலோகேட் ஆயிருந்துச்சோ அதே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டே தான் நம்மளுக்கு வரும். இது வந்து எத்தனாம் தேதி எத்தனாவது நாள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7வது நாள் நடக்குதுங்க. அதுக்கடுத்து இந்த 7 நாள் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. 8வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு டைம் தர்றாங்க. இந்த 8வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தவங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ணவங்க நீங்க இந்த 5 நாளைக்குள்ள காலேஜுக்கு போகணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை போய் சப்மிட் பண்ணணும். அதுபோக என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு போய் காலேஜில் சப்மிட் பண்ணணும். பிளஸ் காலேஜில் அந்த 1 இயர்க்கான ஃபீஸை வந்து நீங்க கம்பல்சரி பே பண்ணணும். இதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு சீட்டுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தங்க. இல்லை நான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நான் ஃபீஸ் அப்புறம் கட்டுறேன் அப்படின்னாலாம் கிடையாதுங்க. நீங்க அந்த 5 நாளைக்குள்ள அந்த கல்லூரி நீங்க எந்த கல்லூரியில சேர விரும்புறீங்களோ அந்த கல்லூரியில உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிருக்கக்கூடிய கல்லூரியில அவங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சப்மிட் பண்ணி முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சீட் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படி அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்ச கல்லூரியில நீங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டை கேன்சல் பண்றதுக்கான ரைட்டுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கல்லூரிக்கு இருக்குது. ஸோ அந்த கல்லூரியில கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து டைம் எடுத்து அந்த 5 நாளைக்குள்ள போய் கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். இதுல வந்து நடுவில் சனி ஞாயிறு வந்துருச்சு சார், கவர்மெண்ட் ஹாலிடே வந்துருச்சு,
அதனால இந்த 5 நாள் கழிச்சு போகட்டுமா அப்படின்னு கேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சீட்டு கேன்சல் ஆயிருக்கும். ஸோ சனி ஞாயிறு இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்தாலும் சரி, நீங்க கம்பல்சரி அந்த 5 நாளைக்குள்ள நீங்க போய் எல்லா விஷயங்களையும் முடிச்சாகணுங்க. ஏன்னா இதெல்லாம் கடந்த சில வருஷங்களா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். சார் நான் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் போகாம விட்டேன் சார். கடைசியில போய் பார்த்தா சீட்டு இல்ல கேன்சல் ஆயிருச்சுங்கிறாங்க. திருப்பி நான் அடுத்த ரவுண்ட்ல தான் கலந்துக்கிட்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போன வருஷங்கள் நடந்துச்சுங்க. அந்த மாதிரி விஷயங்களை யாரும் பண்ண வேண்டாம். இது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்களுக்கு. அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்கள் எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், ஜெராக்ஸ் கிடையாதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க போய் டிஎஃப்சி சென்டர்ல வந்து இந்த 5 நாளைக்குள்ள கொடுக்கணும். ரெண்டாவது நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க 25,000 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து கட்டணுங்க. இந்த 25,000 ரூபாயை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டிஎஃப்சியில போயிட்டு நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 8வது நாள்ல இருந்து 12வது நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு 13வது நாள் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களுக்கு புதுசா ஒரு கல்லூரியில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ங்கிறது ரிலீஸ் ஆகும். அதாவது இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற சீட்டே மெயின்டைன் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இல்ல புதுசா ஒரு கல்லூரியில புதுசா ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த புதுசா கிடைச்ச கல்லூரியில வந்து நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து 5 நாளைக்குள்ள நீங்க போய் அந்த கல்லூரியில போய் சேரணும். உங்களுடைய சர்டிபிகேட்ஸும் நீங்க கட்டின அந்த 25,000 ரூபாய் காசும் இந்த டிஎஃப்சியில இருந்து நேரடியா எங்க கொண்டு கொடுத்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல கொடுத்துருவாங்க. உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த அப்வேர்ட் ஆகிற ஆப்ஷன் பிடிச்சாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, கம்பல்சரி ஜாயின் பண்ணி ஆகணும். இல்ல நான் அங்க போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலாம் எந்த கல்லூரியும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து அந்த கல்லூரியில சேர்ந்தே ஆகணும். இதுதான் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரு 13 நாள் ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த வருஷம் 13+1 ஒரு நாள் நடுவில் எம்டி பண்ணியிருக்காங்க. 14 நாள் ப்ராசஸா இருக்க போகுதுங்க. ஸோ இதுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட டோட்டல் 14 நாள் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாங்கள் வந்து கொடுக்க முயற்சி பண்றோம். இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட A to Z டவுட்ஸ் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸாக கொடுத்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமா. இன்னும் ஃபர்தராகவும் கொடுக்கவும் போகிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.